போரில் போராட்டம் உண்டுன்னு சொல்றதுக்காக மட்டும் கடவுள் நம்மளை அனுப்பல, எல்லா போராட்டத்திலையும் வெற்றி உண்டுன்னு சொல்றதுக்காக அனுப்பியிருக்கிறார். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, ஜெயித்தார்கள். ஸோ ஒரு தீயவன் இல்லை என்று சொல்லவில்லை, தீமைகள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வேதவசனம் சொல்லுது, உனக்குள்ள இருக்கிற ரத்தம், உனக்குள்ள இருக்கிற வார்த்தை அவனை ஜெயிக்க வைக்கும் அப்படின்ற. சார், போராட்டம் உண்டுன்னு சொல்றதுக்காக மட்டும் கடவுள் நம்மளை அனுப்பல, எல்லா போராட்டத்திலையும் வெற்றி உண்டுன்னு சொல்றதுக்காக அனுப்பியிருக்கிறார். ஆமென். அப்போ எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, என்ன வந்தாலும் வெற்றி என்னுடையதாக இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு போரும் ஒவ்வொரு யுத்தமும் பாருங்க, அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, நான் சொல்லட்டுமா? நியூ லெவல், நியூ டெவில். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும், அடுத்த கட்டத்தில் இன்னொரு ராட்சசன் உட்காந்துருப்பான், அடுத்த கட்டத்துக்கு போனால் இன்னொருத்தன் அங்கே நின்றுட்டு இருப்பான். ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒன்று அங்கே இருக்கும். பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. கடவுள் உங்க கூட இருக்கிறார். ஏசு சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? என்ன ஆண்டவரே, புயல் அடிக்குது, அலைகள்லாம் அடிக்குது, பார்த்து பயப்படாமல் பஞ்சு முட்டையை சாப்பிட முடியும்? அவர் சொல்றார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்குள் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபேஸ் த விண்ட். ஆமென். அந்த காற்றை நீ சந்திக்க முடியும். ஆமென். அந்த அலைகளை நீ சந்திக்க முடியும். ஆமென். உன்னால முடியும். நான் உன்னை அப்படி தான் உண்டாக்கி இருக்கிறேன்றார். உன்னை அப்படி தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். பாருங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நம்ம கேட்டு கர்த்தர் நமக்கு உதவுறதுன்றது ஒரு ஸ்டேஜ். இன்னொரு ஸ்டேஜ் என்னன்னா, நீங்க போய் செய்யும் போது கடவுள் உங்க கூட நிற்பார். எல்லாம் சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். சொல்லுங்க, வெற்றி என்னுடையதாக இருக்கு. Through the word, through the blood, through the name, through the anointing, the victories belong to me. வார்த்தையினாலும் அவர் நாமத்தினாலும் அவர் அபிஷேகத்தினாலும் ஜெயம் என்னுடையதாய் இருக்கிறது. ஆமென்.